திட்டமிட்டு திமுகவை கொடியை பயன்படுத்துவது, திமுக என்று சொல்லி அதிமுகவினரே மாறு வேடத்திலும் மாறு வேடத்தில் வந்து புகுந்து ஊடுருவி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. இந்த 2 கார் எந்தெந்த அதிமுக பிரமுகர்களுக்கு சொந்தமானது, அவர்களுக்கு என்ன தொடர்பு, ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள், இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய. அதுதான் சொல்கிறேன், திமுக கொடியை கட்டிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு சதி நடக்குதுங்கிறேன். அண்ணா நகருக்கு பக்கத்திலே ஒரு சிறுமி பாலியல் குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் இதே எடப்பாடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. கடைசியில் பார்த்தால் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் அதிமுக சார்ந்த வட்ட செயலாளர் சுதாகர். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் குற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் அந்த குற்றங்களை புரிந்தவர் பூரா அதிமுகவை சார்ந்தவர் தான். அந்த பட்டியலே இடத்துல இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பாராமெடிக்கல் மாணவிக்கு பாலியல் கொடுத்து அதில் கைது செய்யப்பட்ட பிரமுகர் அதிமுகவை சார்ந்த விஜய் சிங் பால் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் அதிமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணன் பெண்களுடைய மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி நிர்வாண படம் எடுத்தவர், அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். இங்கே சென்னைக்கு அடுத்தில் இருக்க தாம்பரத்தை அடுத்த பணப்பை பகுதியை சார்ந்த குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொன்னம்பலம் அவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை தகாத முறையில் நடத்திட்டான்னு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூடி தொடப்ப கட்டியாலே அடிச்சிருக்கிறாங்க அந்த அதிமுக பிரமுகர். இந்த ஊடகங்கள்லாம் வந்தது. அதே போல் சேலம் மேலச்சேரி சண்முகமூர்த்தி வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தோடு அதிமுக ஜெயலலிதா பேர் ஒன்றிய செயலாளர் ராஜா என்பவர் ரவுடித்து அடியாட்களை வைத்து உருட்டுக்கட்டை ஆயுதங்கள் தாக்கி அட்டுழிவு செய்ததால் அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிற அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் விருதுநகர் நரிக்குடி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சந்திரன் தலைமையிலான கும்பல் ஆயுதங்களுடன் சென்று கேசி பிரபாத் என்பவரை அவரது குடும்பத்திலும் வீடு புகுந்து தாக்கி ரவுடி செய்திருக்கிறார்கள். அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார், அதிமுகவை சேர்ந்தவர். கடந்த மாதம் நெல்லை ராதாபுரத்தில் சிபு ஆண்டனி என்கிற ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கி அவருக்கு சொந்தமான 60 சென்ட் நிலத்தை எழுதி வாங்கி அபகரிக்க முயன்ற உடவன்குடத்தை சார்ந்த அதிமுக பிரமுகர். ஒவ்வொன்றையும் நான் பெயரோடு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் என் மீது வழக்கு போடலாம். இது இல்லை என்று இல்லை பொய் சொல்கிறார்கள் என்று திட்டவட்டமாக அவர் சார்பாக மறுக்கலாம். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறால் ஆதாரத்தோடு தான் சொல்லி பழக்கம். அந்த வகையிலே சுப்பிரமணியம் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பெண் இன்ஸ்பெக்டரை ஹெல்மெட்டால் அடித்து கொலை செய்த வழக்கில் அதிமுக பிரமுகர் பிரபு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் சென்னை தியாகராய நகர் கண்ணமாப்பேட்டை பகுதியை சார்ந்த அதிமுக ஜெயலலிதா பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் திருமுருகன் சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிக்க ஒரு மாணவியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் முகத்தில் ஆசிட் வீசி கொலை செய்துவிடும் சொல்லி அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு பூரா இந்த ஓராண்டு காலத்திலும் மட்டுமல்ல பலவர் இவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் விழுப்புரத்தில் நகராட்சி ஊழியர் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து ரூபாய் 8 கோடிக்கு மேல் முறைகேடு செய்ததாக அதிமுக மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் வினோத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் திருவாரூர் கேடிஆர் தெருவை சார்ந்த 27வது வட்ட அதிமுக செயலாளர் பாலாஜி தன் தந்தை மீதான போஸ்கோ வழக்கை வாபஸ் வாங்க வற்புறுத்தி மனைவியை துப்பியாக்கி எடுத்து மிரட்டிவிடும் என்று கைது செய்திருக்கிறார்.
சொந்த மனைவியை, இப்படி இன்னும் எத்தனையோ குற்றங்கள் இவங்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு எதற்கெடுத்தாலும் திராவிடம் எங்களுக்கு இருக்கிற இப்போ சந்தேகமே இன்னும் 15 மாத காலம் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 வெற்றி பெற்றது மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதிகளில் 222 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுகவை கொடியை பயன்படுத்துவது, திமுக என்று சொல்லி அதிமுகவினரே மாறு வேடத்தில் வந்து புகுந்து ஊடுருவி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஆகவே நான் காவல்துறையை திமுகவுடைய அமைப்பு செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். இதை மிகுந்த, அது மட்டுமல்ல, இந்த 2 சம்பவங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு யார் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறாருன்னு பொதுவாக தான் வந்திருக்கு. இந்த 2 பெரிய சம்பவங்கள், இந்த 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற இந்த கார்களுடைய விவரங்களை காவல்துறை டிசி இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் புலன் விசாரணை போய்கொண்டிருக்கிற காரணத்தினால் விளக்கமாக அவர் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் காவல்துறை கேட்டுக்கொள்வது, புலன் விசாரணையை விரைவில் முடித்து இந்த 2 கார் எந்தெந்த அதிமுக பிரமுகர்களுக்கு சொந்தமானது, அவர்களுக்கு என்ன தொடர்பு, ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள், இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை திமுக அமைப்பு செயலாளர் முறையில் நான் கேட்டுக்கொள்ளவும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வோம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பத்திரிகையாளருடைய செல்போனை விசாரணை செய்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அது காவல்துறை தான் கேட்கணும், நானா பறிமுதல் செய்தேன். இல்லை, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் செய்தி போட்டு ஒளிபரப்பு செய்தது காரணமாக செல்போன்களை விசாரணை சம்மன் கொடுக்கப்பட்டு செல்போனை பறிமுதல் செஞ்சு வச்சிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக செல்போனை வச்சு பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, செல்போனில் சில டீட்டெயில்ஸ் வரும். அது சைபர் ஒளிபரப்பு செய்ததற்காக பட்டார்களா அல்லது அதன் மூலமாக துப்பு துலங்குகிறதா என்ற நோக்கத்தோடு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களான்றது அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்டால் தெளிவாக. எங்களை பொறுத்த மட்டிலும் இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் தலையிட தயாராக இல்லை, புலன் விசாரணையில் தலையிட தயாராகலை. புலன் விசாரணை நியாயமாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும். அதற்குரிய எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு எடுத்திருக்கிறது. அவர் நீங்கள் சொல்கிற அந்த இன்சிடெண்ட் வந்து எதற்காக எடுத்தாருன்னா அதில் வந்து துப்பு இருக்கலாம். செல்ஃபோன் மூலமாக பல கிரைம்ஸ் டிடெக்ட் ஆகிருக்கு. பல செய்திகளை வந்து நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம், பல செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட செய்தியாளர் ஒரு 14 ஒரு 7 பேர் 8 பேர் சம்மன் கொடுக்கப்பட்டு ஒரு 4-5 பேருடைய செல்போன் பதிவு செஞ்சுருக்காங்க சிறப்பு புலனாய்வு பிரிவு. அந்த 4-5 பேரை விசாரிக்கக்கூடிய நோக்கத்தை நிச்சயமாக காவல்துறை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன் விசாரிக்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அதுதான் சொல்கிறேன், அந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம தலையிட முடியாது. சைபர் கிரைம் பிரான்ச்சில் பல்வேறு கோணங்களில் விசாரணை பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. காரணம் என்னென்னா, எப்படி இப்போ வந்து செல்ஃபோன்லேயே எல்லா விதமான டீட்டெயிலும் வருது. ஒரு செல்லை சீஸ் பண்ணாலே அதை வச்சு பல்வேறு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வாங்கினார்கள் என்பதை அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்டால் உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டிஐ மூலமாகவே கேட்கலாம். டிஜிபி கேட்டால் கூட பதில் சொல்வார், அல்லது ஹோம் செக்ரட்டரி கேட்டால் கூட அது கூடிய விளக்கம் உங்களுக்கு. செய்தியை வெளியிடாமல் முடக்குவதற்காக இந்த மாதிரி சிறப்பு குழு வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. இதை வந்து ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது, இந்த வழக்கை இஸ் பீங் மானிட்டர்ட் பை தி ஹைகோர்ட். ஹைகோர்ட் வந்து 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டு இதில் வந்து யாரும் டேம்பர் பண்ண முடியாது, யாரும் தலையிட முடியாது. ஏன்னா சீரியஸாக இது வந்து ஹைகோர்ட் ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணோம். யார் உள்ள மூக்க விட்டாலும் அவனுக்கு கோர்ட்டே தண்டனை கொடுக்குன்றது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சார், அண்ணா இங்கே கானத்தூர் அந்த விவகாரத்தில் நீங்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறீங்க. குறிப்பிட்டு அந்த கார் வந்து திமுக கொடி கட்டி தான் அந்த வீடியோ காட்சி நம்ம பார்க்குறோம். இது எப்படி நம்ம மாற்றி அதுதான் சொல்கிறேன், திமுக கொடியை கட்டிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு சதி நடக்குதுங்கிறேன்.
அதாவது ஊடுருவி பண்ணுறதில்ல. கொரில்லா மூமெண்ட் மாதிரி திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியல. பாராளுமன்ற தேர்தலில் 8 முறை மோடி வந்தோம். ஒரே ஒரு தளபதி மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து அவர் தவிடுபடியாக்கி 40க்கு 40 வெற்றி பெற்றோம். தொடர்ந்து அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது. போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிட்ற ஒரு காட்சியை தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கி தான் நாம் பார்க்குறோம். ஆக இந்த செல்வாக்கை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் வஞ்சக நோக்கத்தோடு, கெட்ட நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலான்னு பார்க்குறாங்க. அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது.